பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, நிச்சயமா முடிவு உண்டுப்பா, உங்க நம்பிக்கை வீண் போகாது, உங்க விசுவாசம் வீண் போகாது. நீங்க விசுவாசமா இருக்கீங்களா பார்த்தியா, அந்த காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க எதிர்பார்க்கிற காரியம் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. நிச்சயமா முடிவு உண்டாமா. இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு முடிவுக்காக, ஏதோ ஒரு காரியத்தினுடைய முடிவுல நீங்க காத்து கொண்டே இருக்கீங்க. இந்த தொழில நான் முன்னேறிடுவேனா, இந்த வேலையில நான் முன்னேறிடுவேனா, என் படிப்புல நான் முன்னேறிடுவேனா, ஆண்டவர் எனக்கு எது செய்வாரான்னு சொல்லி நீங்க திருமண காரியத்தை கூட காத்து கொண்டிருக்க பிள்ளையா இருக்கலாங்க. மகனே மகளே, முடிவு உண்டு. முடிவு அப்படின்னா அந்த காரியத்தினுடைய முடிவை நீங்க பார்க்க போறீங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. நீங்க நிச்சயமா பெற்றுக்கொள்ள தான் போறீங்க. ஓட்ட பந்தயத்துல வர எல்லாருமே பாத்தீங்கன்னா வெற்றிக்காக தான் ஓடுறாங்க. யாராவது ஒருத்தங்க வெற்றி பெறாங்களா, அதே போல மகனே மகளே, உன் லைஃப்ல கூட நீ வெற்றி பெற போறன்னு சொல்றாரு. அந்த யாரோ ஒருத்தங்க யாரோ கிடையாது, நீங்க தான் நிச்சயமா பெற்றுக்கொள்ள போறீங்க. ஏசப்பா மேல விசுவாசமா